தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. என்னடா வந்து சுத்தி பாப்பீங்கன்னு பார்த்தா கம்முன்னு உட்காந்துட்டீங்க. ஏய் பாப்போம்டா, இவனுங்க தொல்லை தாங்க முடியல. அதான் அவனுங்களை என்னமோ பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு இங்க வந்துட்டேன். அப்பா பாப்பா, இங்க போட்டோ எடுங்க அங்க போட்டோ எடுங்கன்னு போட்டோவா எடுத்து தள்ளுறானுங்கடா. எங்க கூட நீ வந்ததெல்லாம் சரிதான்டா, ஆனா எப்படிடா உன் ஆள் உன்னை தனியா விட்டுட்டான்? அதிசயமா இருக்கு. அதானடா மச்சான், எங்களுக்கு தான் ஆளுங்கள்ல தனியா நாங்க சோலோவா என்ஜாய் பண்றோம். உன் ஆள் எப்பவும் எங்க போனாலும் உன்னை தனியா விடவே மாட்டாளே, எப்படி இப்ப விட்டா? அட நீங்க வேறடா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட போட்டோவா எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்கா. அதான் இதான் சாக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண வந்துட்டேன். கொஞ்ச நேரத்துல பாரு போன் வந்துரும் எங்கடா இருக்கேன்னு. நீ வேற சும்மா இரு. எப்ப பாப்பா, முன்னாடி எல்லாம் லவ் பண்றதுக்கு முன்னாடி எப்படியாச்சும் இவ்வளவு கரெக்ட் பண்ணணும்னு நினைச்சேன். லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏண்டா டேய், எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் இருப்பாங்களோ? அம்மா என்னென்ன பண்றாளுங்க தெரியுமாடா? இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேற. நீ தானடா துரத்தி இவ தாண்டா என்னோட லைஃப் பார்ட்னர், இவ்வளவுதான்டா நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு துரத்தி லவ் பண்ண. அப்போ எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். அதானே, அதுக்குள்ள உனக்கு சலுப்பு வந்துருச்சோ? டே சித்து, அதெல்லாம் இல்ல. உங்ககிட்ட இந்த மாதிரி நான் சொன்னாலும் அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ரொம்ப நல்ல பொண்ணு. பாத்தியாடா எப்படி சர்டிபிகேட் குடுக்கறான்னு. அதான் டேய், என்னதான் நான் அவங்க கிட்ட எல்லாம் அவளை பத்தி சொன்னாலும் அவளும் சின்னதா என்ன டார்ச்சர் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி லவ் தாண்டா இருக்கு. அந்த ஃபீல்லாம் இப்போ உங்களுக்கு புரியாது. நீங்களும் ஒருத்தரை பார்த்து லவ் பண்ணா அப்போ உங்களுக்கு அந்த ஃபீல் என்னன்னு தெரியும். ஓ சரி. சித்து, பார்த்துக்கிட்டே இரு. நீயும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவ, அப்போ நான் சொல்றதெல்லாம் உண்மைதான் உனக்கு தெரியும்டா. இப்ப கிண்டலா பண்ற? டேய், அவனை பத்தி தெரிஞ்சே லவ் பண்ணுவேன்னு சொல்ற பத்தியா? அதெல்லாம் அவனை பத்தி தெரியும் தான். இருந்தாலும் கண்டிப்பா சொல்றேன்டா, உனக்கு ஒரு பொண்ணு மேல லவ் வரும். அப்போ நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரியும். டேய், லவ்வா? எனக்கா? சான்ஸே இல்ல. எனக்காவது லவ் வரதாவது. நீ சொல்ற ஃபீல மேபி ஃபியூச்சர்ல என் வைஃப் கிட்ட வேணா ஃபீல் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாக்கலாம்டா. உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா பேசி என் மைண்ட மாத்திருவீங்க. நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் வர மாதிரி தெரியல. இங்கே உட்காந்துட்டு இருங்க. அட்லீஸ்ட் நான் இந்த சீனரிஸ் போட்டோஸ் ஆச்சும் எடுத்துட்டு வரேன். ஓகேடா, நீ போய் போட்டோஸ் எடுத்துட்டு வா, நாங்க இங்கதான் இருப்போம். ஓகே மச்சான். வாவ், சூப்பரா இருக்கு. இதெல்லாம் பார்க்காம உட்காந்து பேட்டியா பேசிட்டு இருக்கானுங்க. செம்ம. பூஜா, இந்த சஞ்சு வர சொல்றதே கேட்க மாட்டேன்றாடி. இவளுக்கு சைக்கிளே சரியா ஓட்ட தெரியாத. இதெல்லாம் மேடம் வேற அங்க இருந்து பூவை பறிச்சுட்டு சைக்கிள்ல தான் வருவேன் வரா. ஷோ, ஏதாச்சும் கீழே விழுந்து கை காலு உடஞ்சிச்சு, அவங்க அம்மாக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாதடி. இவளுக்கு ஒண்ணுனா அவங்க அம்மா அவ்வளவுதான் துடிச்சு போயிடுவாங்க. அஞ்சலி, உனக்கு அவளை பத்தி தெரியாதா? அவ ஒரு முடிவெடுத்தானா அதெல்லாம் ஸ்ட்ராங்கா இருப்பா. யாருக்காகவும் எதுக்காகவும் மாத்திக்க மாட்டா. என்ன பண்றது, மேடம் டிசைட் பண்ணிட்டாங்க. சோ அப்படிதானே பண்ணுவா. அதுவும் கரெக்ட் தான். இவளை திருத்த முடியாது. அவளுக்கு என்ன தோணுதோ அதை தானே செய்வா. அவ்வளவுதான். என்னடி பண்றீங்க? இங்க வாங்க. இங்க பாத்தியா எவ்வளவு ரோசஸ் செம்மையா இருக்கு. இங்க வந்து என்ஜாய் பண்ணாம தனியா அங்க போய் நின்னுட்டு இருக்கீங்க. இவ்வளவு நேரம் நாங்க அதெல்லாம் பார்த்துட்டு தாமா வந்து நின்னுட்டு இருக்கோம். ஓ, என்ன விட்டுட்டு சோலோவா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் என்ஜாய் பண்ணிட்டு வரேன். நடக்கட்டும். சரி, சும்மாவே நின்னுட்டு இருந்தா எப்படி? நல்லா பிக்ஸ் எடுங்க. ஓகே, கேண்டிட் பிக்ஸா இருக்கணும். நீங்க பாட்டுக்கு எடுத்துட்டே இருங்க. அதெல்லாம் ஏதாச்சும் எனக்கு வேண்டாம்னா நான் டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகே? சரிடி. எதையோ என் வாய் சொல்ல தொடங்க, அதையே உன் வாய் சொல்லி அடங்க, உதடுகள் நான்கும் ஒட்டிக்கொள்ள நான் கண்டேன்.
நீலம் போல் உன் மனம் விழுந்து கிடக்க நிழல் போல் என் மனம் சரிந்து சஞ்சு படுக்க. போதும் வர வர என்னம்மா முடிஞ்சதா பின்ன ஊட்டி வரையும் வந்துட்டேன். இந்த கிளைமேட் எப்படி இருக்குன்னு பாத்தியா? செம்ம ஜாலியா இருக்கு. இதை என்ஜாய் பண்ணாம ஒரு ஓரமா நின்னுட்டு இருக்க சொல்றீங்களா? அதான் ரொம்ப பசிக்குதுடி. ஏதாச்சும் போய் சாப்பிடலாமா? நாம தங்கியிருக்க ரெசார்ட்டுக்கு ரொம்ப தூரம் போனோம். போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்தா டயர்ட் ஆயிடும்ல. ரெசார்ட் போனாவே கண்டிப்பா தூங்கணும்னு தான் தோணும். அது இந்த கிளைமேட்டுக்கு. ரெசார்ட்லாம் போக வேண்டாம். வர வழியில நிறைய கடைலாம் போட்டிருக்காங்க. அங்க போய் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம். மக்காச்சோளம்லாம் இருக்குடி. வரப்ப பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. போமா? ஓ, அதெல்லாம் பார்த்துட்டு வந்துதான் போலாமான்னு கேட்டுட்டு இருக்கியா? சரி சரி வா போலாம். ஓகே ஓகே. அண்ணா சொல்லுங்கம்மா, என்ன வேணும்? எல்லா பழமுமே இருக்கு. அண்ணா, ஆப்பிள் 1 கிலோவும் ஆரஞ்சு 1 கிலோவும் கொடுங்க. எப்படிண்ணா ரேட்டு? ஆப்பிள் கிலோ 350 ரூபாயில இருந்து 500 ரூபாய் வரையும் இருக்குமா. எந்த ரேஞ்சில போடட்டும்? ஆரஞ்சு 250 ரூபாயில இருந்து 450 ரூபாய் வரையும் இருக்கு. உங்களுக்கு அதுல என்ன மாதிரி வேணும்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி போடுவேன். அண்ணா, நல்ல பழமாவே போடுங்க. ஒருத்தருக்கு வாங்கிட்டு போய் கொடுக்கறது. அதனால நல்லதாவே கொடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரிம்மா, 2 கிலோ போதுமாமா? போதும்ண்ணா. இந்தாங்கம்மா. தேங்க்ஸ்ண்ணா. இந்தாங்க காசு. சரிம்மா. மீரா சொன்ன மாதிரியே ஆப்பிளும் ஆரஞ்சும் வாங்கிட்டோம். போறப்போ பெரியப்பா கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடணும். ஹாய். ஹாய்ங்க. நீங்க இங்க? நான் இப்படிதாங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். பார்த்தா நீங்க பழக்கடையில நின்னுட்டு இருந்தீங்க. அதான் உங்ககிட்ட பேசிட்டு போலாமேன்னு வந்தேன். என்ன வாங்கிட்டீங்களா இல்ல இதுக்கப்புறமா தான் வாங்கணுமா? இல்லங்க, வாங்கிட்டேன். அவ்வளவுதான், வீட்டுக்கு கிளம்புறேன். வாட்? வீட்டுக்கு கிளம்புறீங்களா? என்னங்க நீங்க? உங்களை பார்த்துட்டு உங்ககிட்ட பேசலான்னு வந்தா உடனே வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? பக்கத்துல ஐஸ்கிரீம் ஜூஸ் கடைலாம் இருக்கு. எங்கேயாச்சும் போய் ஜூஸ் குடிக்கலாமா? இல்லங்க, பரவாயில்ல. எனக்கு வேண்டாம். எனக்கு டைம் ஆகுது. இப்போ கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். என்ன பவித்ரா, ஒரே ஒரு ஜூஸ் தானே குடிக்கலாமான்னு கேக்குறேன். இல்லங்க, அது ஒருவேளை என் கூட வந்து குடிக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லையோ? அதனாலதான் முடியாதுன்னு சொல்றீங்களோ? சச்சா, அப்படிலாம் நான் எதுவும் நினைக்கலங்க. அப்புறம் என்னங்க இவ்வளோ தூரம் கூப்பிடுறேன்? அட்லீஸ்ட் ஃபார்மாலிட்டி காஸ்டும் வரலாம்ல. நான் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத ஆள்லாம் கிடையாதே. ஆல்ரெடி 4 to 5 டைம்ஸ் மீட் பண்ணியிருக்கோம். அந்த உரிமையில தானே கூப்பிட்டேன். இட்ஸ் ஓகேங்க. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க கிளம்புங்க. இல்லங்க, வரேன். பக்கத்துல. நிஜமா தானே சொல்றீங்க? ஆமாங்க. அப்போ ஓகே, வாங்க. பக்கத்துல இருக்குல்ல, அங்கே போலாம். ஒரு 10 மினிட்ஸ் தான். அதுக்கப்புறம் நீங்க கிளம்பலாம். ஓகேங்க. அப்பா, ஃபைனலி எனக்கு பிடிச்ச பொண்ணு கூட உட்காந்து ஜூஸ் குடிக்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்னு, இந்த மாதிரி ஒரு நாள் வரும்னு இது நாள் வரையும் நான் எதிர்பார்க்கலடா. சின்ன வயசுல உன்னை பார்த்தப்போ, உன்னை பிரிஞ்சப்போ, அதுக்கப்புறம் திரும்பவும் உன்னை பாப்பனா மாட்டேனான்னு நான் யோசிச்சது கூட கிடையாது. ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு ஒரு சொந்தக்கார மாதிரி வந்து நிக்கிறேன். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சின்னு. இருந்தாலும் உன்னை அவாய்ட் பண்ணவும் முடியல, உன்கிட்ட நெருங்கவும் முடியல. நான் என்னடா பண்றது? என் மனசு ஒவ்வொரு முறை உன்னை சந்திக்கிறப்பவும் ஒரு போராட்டம். அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்னங்க சாப்பிடுறீங்க? ஜூஸ் கடன் தானே சொன்னீங்க? ஆமா, இங்க ஜூஸ் ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்கு. ஜூஸ் குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம், மில்க் ஷேக் இருக்கு, ஐஸ்கிரீம் வேணும்னாலும் குடிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு போமோகிரானட் மில்க் ஷேக். வாட்? என்ன கேட்டீங்க? என்னாச்சுங்க? போமோகிரானட் மில்க் ஷேக்? என்ன இது? ச்சே, நான் எதுக்கு இப்போ அதெல்லாம் யோசிக்கிறேன்? பொண்ணுங்களுக்கு போமோகிரானட் மில்க் ஷேக் குடிக்கிறதெல்லாம் சாதாரணம் தானே. ச்சே, தேவையில்லாம யோசிக்காதடா. என்னாச்சுங்க? ஒன்னும் இல்லைங்க, சும்மாதான். அக்கா, அண்ணா என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க, கொண்டு வரேன். தம்பி, ஒரு போமோகிரானட் மில்க் ஷேக், ஒரு ஆப்பிள் மில்க் ஷேக். ஓகேண்ணா. அப்புறங்க உங்க பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே தாங்க. சில நாள் நல்லா போகும், சில நாள் டல்லா தான் இருக்கும். பிஸ்னஸ்னா அப்படி தானங்க இருக்கும். அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க தானே செய்யும். ஸோ ஓகே தான். டிசைன்ஸ் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் நார்மலாக தாங்க இருக்கும். ஓ, ஓகேங்க, கரெக்டு தான். பிஸ்னஸ் தான் ஒரு லெவலுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அது கண்டிப்பா நல்லா தான் போகும். அது வரையும் கொஞ்சம் கஷ்டம் தாங்க.
ம் ஆம், நீங்க லண்டன்ல படிச்சதா சொன்னாங்க. ஆமாங்க. எப்படி காலேஜ் அங்க படிச்சீங்களா இல்ல ஸ்கூலிங்ஸ்? இல்லைங்க, ஸ்கூலிங்ஸ் நான் இங்க தான் படித்தேன். ஆக்சுவலி 7th வரையும் இங்க படித்தேன். அதுக்கப்புறம் எங்க சித்தப்பா பெங்களூர்ல இருக்காரு. அவரு அங்க ஸ்டடீஸ் கண்டினியூ பண்ணலான்னு அங்க கூட்டிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் காலேஜ், யூஜி, பிஜி எல்லாம் லண்டன்ல தான் படித்தேன். ஸோ 2 இயர்ஸ் நான் படித்த படிப்புக்கு ஒர்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அப்பாவோட பிஸ்னஸை பார்த்துக்கணும் இல்லைங்க. அப்பாக்கும் நான் ஒரே பையன். ஸோ அவருக்கும் வயசாகுது. அதான் இங்கே வந்தாச்சு. ஓ, ஓகே ஓகேங்க. நீங்க எப்படி? நான் எல்லாமே இங்க தாங்க. யூஜி பிஜி இப்பதான் கரஸ்பாண்டன்ஸ்ல பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் இங்க தாங்க. ஓ, இப்போ படிச்சுட்டு தான் இருக்கீங்களா? ஆமாங்க, ஃபைனல் இயர். ஓ, ஓகே ஓகே, சூப்பருங்க. ஒரு பக்கம் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பக்கம் படிச்சிட்டு இருக்கீங்க. கிரேட்டுங்க நீங்க. அப்படி இல்லைங்க, எனக்கு எம்பிஏ படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அது ரெகுலர்ல போய் என்னால பண்ண முடியாது. அதனால தாங்க. ஸோ பிஸ்னஸ் பண்றதுனால எம்பிஏ பண்ணா நல்லா இருக்கும் இல்லைங்க. அதான் கரஸ்பாண்டன்ஸ்லேயே பண்ணலான்னு செமினார்ஸ் மட்டும் போய் அட்டன் பண்ணுவேன். ஓ, ஓகே ஓகேங்க. அப்போ நீங்க எம்பிஏவா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க. என்ன ஒரு கோயின்சிடென்ட் பாத்தீங்களா? நானும் எம்பிஏ தாங்க முடிச்சிருக்கேன். ஓ, அப்படியா? ஆனா என்ன, அப்பா பிசினஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க எனக்கு. அதான் கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் ட்ரைனிங்லாம் அட்டன் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ம் சாப்பிடுங்க. ம் நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ம் சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? நான் என்ன நினைக்க போறேன், சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல. என்னடா எல்லா பசங்க மாதிரி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஆனா உண்மையாவே எனக்கு தோணுச்சுங்க. அதான் சொல்றேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? இல்ல, உங்களை ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறப்பவே எங்கேயோ உங்களை பார்த்த மாதிரியே இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நாம மீட் பண்ணிருக்கோமா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? டேய், நான் யாருன்னே உனக்கு தெரியலல்ல? என்னங்க, சொல்லுங்களா? எனக்கு சீரியஸா உங்களை ஒவ்வொரு முறை பாக்குறப்பவும் உங்களை எங்கேயோ நான் பார்த்துருக்கேங்க. ரொம்ப பழகுன மாதிரி தெரியுது. அதான் கேக்குறேன். உங்களை முன்னாடி நான் மீட் பண்ணிருக்கேனா? என்ன உங்களுக்கு தெரியுமா? என்னங்க நீங்க படிச்சது ஃபுல்லா லண்டனு பெங்களூர்னு சொல்றீங்க. அப்புறம் எப்படி என்ன நீங்க பார்த்திருக்க முடியும்? தெரியலையே. ம் ஆம், சரிங்க. ஓகே ஓகே, ஏதோ தப்பா எடுத்துக்காதீங்க. கேட்கணும்னு தோணுச்சு, அதான். பரவாயில்லைங்க. நீ வந்ததும் மழை வந்தது, நெஞ்செங்கும் ஆனந்தம். நீ பேசினால் என் சோழில் எங்கெங்கும் பூவாசம். என் காதல் நீ. மீரா, சாப்பிட்டியாடா? நான் சாப்பிட்டேம்மா. நீங்க சாப்பிட்டாச்சா? அப்பா சாப்பிட்டாரா? அப்பா டேப்லெட் போட்டாரா? அப்பா. மீரா குட்டி, நான் டேப்லெட்லாம் போட்டுட்டேன்டா. சரிங்கப்பா. அப்பா, வாக்கிங் போறீங்கல்ல? ரொம்ப நேரம் நடக்கிறது இல்லடா மீரா. ஒரு அரை மணி நேரம் வீட்டு முன்னாடியே கொஞ்ச நேரம் நடப்பாரு. ரொம்ப நேரம் நடந்தா அவரால முடியல, மூச்சு வாங்குது. ஓ, அப்படியா? அப்பா, அப்பனா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். உங்களால எவ்வளவு முடியுதோ விட்டு விட்டு நடங்க. தொடர்ந்து நடக்கணும்னு எதுவும் இல்லப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. ரொம்ப நாள் கழிச்சு நடக்கிறேன் பத்தியா, அதனால அப்படி இருக்கு. போக போக பழகிடும். சரிங்கப்பா. பாட்டி என்ன பண்றாங்க? பாட்டி சாப்பிட்டு தூங்கிட்டாங்கடா. அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. அப்படியா? சரிம்மா. மீரா, மாப்பிள்ள பக்கத்துல இருக்காராடா? இல்லப்பா, அவரு ரூம்க்கு இன்னும் வரல. கீழே இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரிடா. மாப்பிள்ள வந்தா நாங்க கேட்டுதான் சொல்லு. சரிங்கப்பா. ஹலோ மாமா. வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? இப்பதான்ப்பா மீரா கிட்ட கேட்டேன். நீங்க ரூம்க்கு வரலன்னு சொன்னாலே. இப்பதான் மாமா வந்தேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. தம்பி, நாளைக்கு வீட்டுக்கு வரலான்னு நினைக்கிறோம். வீட்ல இருப்பீங்களா? என்னாச்சு மாமா, திடீர்னு வீட்டுக்கு வரேன்னு சொல்றீங்க? உடம்பு நல்லா இருக்குல்ல? ஆமா, என்னாச்சுப்பா? என்கிட்ட எதுவும் சொல்லல? இல்லடா, நாங்க சொல்லணும்னு தான் நினைச்சோம். அப்படியே பேசிட்டு இருந்தோம் பத்தியா, அந்த பேச்சு வாக்குல விட்டாச்சு. ஒன்னும் இல்ல, நல்லாதான் இருக்கேன். அது ஆடி மாசம் வருது இல்லப்பா. உனக்கு தலை ஆடி இல்லம்மா. அதான் சீர் செய்யணும் பத்தியா. அதான் கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்களும் அங்க வந்து எதுவுமே செய்ய முடியல. அதான்மா, தலை ஆடிக்கு வந்து கூப்பிடணும்ல. அதான் வந்து கூப்பிடலான்னு இருக்கோம். அம்மாவும் நானும் நாள் பார்த்தோம். நாளைக்கு நல்லா இருக்கு, நாளைக்கே போய் கூப்பிட்டு வந்துடலான்னு சொன்னா. அதான் வரோம்பா. இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுக்கு மாமா? இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அதெல்லாம் இல்லப்பா. மறு வீட்டுக்கே வந்து நாங்க தான் முறையா அழைச்சிருக்கணும். ஆனா இப்படி போய் நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டேன். இதெல்லாம் ஒரு முறைப்பா. என் பிள்ளைக்கு நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதனால வேண்டான்னு சொல்லாதீங்கப்பா. கண்டிப்பா நாங்க வருவோம். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? நீங்க சொல்லலாம்ல இதெல்லாம் வேண்டான்னு. நான் சொன்னாலும் இந்த மாதிரி விஷயத்துலலாம் அப்பாவும் சரி அம்மாவும் சரி கேட்க மாட்டாங்க சார்.
அதெல்லாம் ஓகே பட் ஹலோ லைன்ல இருக்கீங்களாப்பா இருக்கோம்ப்பா. என்னடா மீரா சரிதானே? சரிங்கப்பா, உங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யுங்க. சரிடா தங்கம். சரி சரி நீங்களும் போய் தூங்குங்க, டைம் ஆச்சுடா. அப்பாவும் மாத்திரை போட்டேன் பத்தியா, தூக்கமா வருது. நாங்களும் போய் படுக்கிறோம். சரிங்க மாமா, உடம்ப பாத்துக்கோங்க. சரிப்பா. எதுக்குங்க இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நீங்க சொல்லலாம்ல வேண்டான்னு. அவங்களுக்கே உடம்பு சரியில்லை, இந்த டைம் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்தா இன்னும் அவங்களுக்கு தானே கஷ்டமா இருக்கும். இல்லைங்க, இதெல்லாம் ஒரு சம்பிரதாயம் தான். கண்டிப்பா செய்வாங்க. வேண்டான்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அவருக்கு இதெல்லாம் செய்யணும்னு ஆசை. அவரு சந்தோஷமா செய்யணும்னு நினைக்கிறாரு. அம், அது செய்யட்டுங்க. அவருக்கு என்ன தோணுதோ அது செய்யட்டும். ஓகே. சார், உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்க. அது ஒன்றும் இல்லை சார். உங்க ஃபோன் நம்பர் என்ன? என்ன கேட்டீங்க? அது அது வந்து சார், ஃபோன் நம்பர் அது அது உங்களுக்கு கொடுக்க விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் சார். அது ம், ஏதாச்சும் ஃபோன் பண்ண இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இருந்தா நல்லா இருக்கும்ல சார். அதான் கேட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் சார். சாரி சார். ஏங்க, கூல் கூல் கூல். இப்ப எதுக்குங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டது சரியா புரியல, அதனால தான் திரும்பவும் கேட்டேன். ஃபோன் நம்பர் தானே கேட்டீங்க, இதுல என்ன தப்பா இருக்கு? இன்ஃபேக்ட் நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேங்க. பிகாஸ் ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணணும்னா, எதுக்காச்சும் கால் பண்ணணும்னா உங்க ஃபோன் நம்பர் இருந்தா தானே நல்லா இருக்கும். நானும் கேட்கணும்னு தான் நினைச்சேன். நல்ல வேளை நீங்களே கேட்டுட்டீங்க. நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மிஸ்ட் கால் மட்டும் கொடுங்க, நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஓகே சார். நான் மிஸ்ட் கால் கொடுத்துட்டேன் சார். நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே. அப்பா, நானே எப்படிடா கேக்குறதுன்னு நினைச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை எப்படியோ ஃபோன் நம்பர் கிடைச்சிருச்சு. என்ன விலை அழகே, சொன்ன விலைக்கு வாங்க வருவே, விலை உயிரென்றாலும் தருவே, இந்த அழகை கண்டு வியந்து போகிறே.